அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு சத்தான ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுட்ரு வீட்லேயே எப்படி தயார் பண்ணலாம். பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா அந்த மாதிரி ஐட்டம்லாம் டாக்டர்ஸ் ரொம்ப காலமாகவே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு மாற்றாக இந்த ஹெல்த் மிக்ஸ் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. வாங்க பார்க்கலாம். பேன் ஒன்று எடுத்து நல்லா பேன் சூடு தெரிகிற அளவுக்கு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு இந்த மக்கானா, இது ஃபாக்ஸ் நட்டுன்னு சொல்லுவாங்க. தாமரை விதையை பொறிச்சு வச்சுருப்பாங்க ஏர் ஃப்ரை பண்ணி. அதை கடையில் எல்லா கடையிலையுமே கிடைக்கிது, சூப்பர் மார்க்கெட்டில், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம். அதை வாங்கிட்டு இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கிட்னிக்கு, ஹார்ட்டுக்கு, லிவருக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லதுங்க. இது பேக்கெட்டில் இருக்கும்போது நமுத்து போன மாதிரி தான் இருக்கும். நல்லா இதை லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பொறுன்னு பொரிஞ்சு வந்துடுங்க. கலர் லேஸாக ப்ரௌனாக மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து தனியாக இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 50 கிராம் அளவுக்கு வால்நட் சேர்த்திட்டு, கூடவே 50 கிராம் அளவுக்கு பாதாம், 50 கிராம் அளவுக்கு பிஸ்தா, இது மூணையும் நல்லா சூடு வர்ற அளவுக்கு நல்லா அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த நட்ஸ் எதுவுமே கரிஞ்சிடக்கூடாது, ஆனால் சூடாகிற வரைக்கும் வறுக்கணும். பாதாம்லேயும் வால்நட்லேயும் பிஸ்தாவிலையும் அவ்வளோ ஒரு நல்ல கொழுப்பு இருக்குது. நட்ஸ் பொதுவாகவே சொல்லுவாங்க கொழுப்பு சத்து நிறைந்ததுன்னு, ஆனால் அப்படி இல்லைங்க. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கறது இந்த நட்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இன்பிட்வீன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டு வரணும். பாதாம் நீங்கள் தொலியோடவே சேர்த்திக்கலாம். எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் கை பொறுக்கிற சூடு வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கை நல்லா தொட்டு பார்த்தா நட்ஸோட சூடு நல்லா தெரியணும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு இதை மக்கானா கூட சேர்க்காமல் தனியாக இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 50 கிராம் அளவுக்கு முந்திரி சேர்த்து அதையும் தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்ற நட்ஸ் எல்லாம் வறுபடுறதுக்கு லேட் ஆகும், முந்திரி கொஞ்சம் சீக்கிரம் வறுபட்டுரும். அதனால் எப்போவுமே மற்ற நட்ஸ் கூட முந்திரியை சேர்க்காமல் முந்திரியை தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதையும் அந்த நட்ஸ் கூடயே சேர்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட நிலக்கடலை பருப்பும் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். நான் இது கூட இன்றைக்கி பம்கின் சீட்ஸும் வெள்ளரி விதையும், பூசணி விதையும் வெள்ளரி விதையும் 25 கிராம் எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா சூடு வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லா நட்ஸும் சீட்ஸுமே உங்களுக்கு உடம்புக்கு நல்ல கொலஸ்ட்ராலை அதிகம் பண்ணி கொடுக்கும். தாராளமாக சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுக்கலாம். நட்ஸ் எடுத்தால் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஓரளவுக்கு மீடியமான அளவு குவான்டிட்டியில் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இந்த நட்ஸ் எல்லாமே வெயிட் லாஸுக்கும் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதையும் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் அந்த பாலில் கலந்து சாப்பிடும்போது கலர் வர்றதுக்காக ஒரு 5 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள் வீட்டில் குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். இது நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறதுனால இதை லேசாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். லேசாக சூடு பண்ணால் போதும். குங்குமப்பூவிலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கூடவே ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் வாசம் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கூட அதிகமாகவே சேர்த்திக்கலாம். எங்கள் வீட்டில் ஏலக்காய் வாசம் பிடிக்காதுங்கிறதுனால கம்மியாக சேர்த்திக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இதில் எதுவுமே வண்டு வந்துடாமல் இருக்கணும். இப்போ அரைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மக்கானாவை மட்டும் தனியாக சேர்த்தி இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஈஸியாக பவுடர் ஆகிடும் நல்லா வறுத்துருக்கிறதுனால. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மிக்சர் ஜாரில் நம்ம தனியாக வறுத்து வச்சுருக்க பாதாம், வால்நட், பிஸ்தா, முந்திரி இதனாலையும் போட்டு பல்ஸ் மோடில் மட்டும்தாங்க அரைக்கணும். நட்ஸை நீங்கள் ஸ்பீடில் அரைச்சிங்கன்னா எண்ணெய் கொர்த்தாப்பில் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி சூடாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் மோடில் நல்லா ஃபைன் பவுடராக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி நமக்கு ஃபைன் பவுடராக இருக்கணும். அப்போ தான் பாலில் கலந்து குடிக்கும்போது வாய்க்கு வந்து அந்த நட்ஸ் வந்து தட்டுப்படாது. என்ன நீங்கள் ரொம்ப ஃபைன் பவுடராக வேணும்னு நினச்சிங்கன்னா சலிச்சுட்டு மறுபடியும் கூட அந்த நட்ஸை வந்து அரைச்சிக்கலாம். நான் எங்கள் வீட்டு குழந்தைங்க வந்து பெரியவங்கங்கிறனால நான் அப்படியே அரைச்சதை சேர்த்திட்டேன். இதில் செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது அரைப்படாமல் முந்திரியோ பாதாம் பிஸ்தா ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் மறுபடியும் இந்த சீட்ஸ் அரைக்கும் போது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இப்போ சீட்ஸ் கூட குங்குமப்பூவும் பம்கின் சீடு குக்கும்பர் சீடு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் மட்டும் தொலியை உளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பாலில் கலந்து குடிக்கும்போது ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் தொலியை மட்டும் எடுத்துகிட்டு விதையை மட்டும் சேர்த்திக்கிறேன். இதையும் பல்ஸ் மோடில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். இது கூட நான் சர்க்கரை கலக்கலை, நான் பால் கலந்து கொடுக்கும்போது சர்க்கரை கலந்துக்கலாங்கிறதுனால சர்க்கரை கலக்கலை. தேவைப்பட்டால் ஈக்குவல் குவான்டிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு இது கூட நாட்டு சர்க்கரையும் நீங்கள் கலந்தே எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் இந்த பவுடரை அப்படியே மிக்ஸாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம எல்லாமே 4மே 50 கிராம் எடுத்தோம். இது மற்றதெல்லாம் வந்து 25 கிராம் தான் எடுத்திருக்கோம். மக்கானா பம்கின் சீட் குக்கும்பர் சீடில் 25 கிராம் எடுத்தோம். நமக்கு நெட் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 267 கிராம் வந்திருக்குது. 1/4 கிலோலேருந்து 300 கிராம் வரைக்கும் அளவு வித்தியாசப்படும். இதை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் நல்லாவே இருக்குங்க. இதை வந்து நம்ம பாலில் கலந்து கொடுக்கறது வந்து சூடான பால்லையும் கலந்து கொடுக்கலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ட்ரிங்காகவும் கொடுக்கலாம். நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி சர்க்கரை தனியாக கலந்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கோங்க, ஒயிட் சுகர் சேர்த்தாதீங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா சூடான பால் ஊற்றி நல்லா கலந்து கொடுத்து பாருங்கள். பெரிய குழந்தைங்களா இருந்தால் நல்லா சூடாக குடிக்கும்போது நல்லா பாதாம் மில்க் குடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர்றப்போ மில்க் ஷேக் மாதிரி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சர்க்கரை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். சர்க்கரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு தேன் விட்டு கொடுக்குறனாலும் தேன் விட்டு கலந்து கொடுக்கலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த ட்ரிங்க் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. நான் இப்போ குயிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நான் இங்கே கொடுத்துருக்க வேல்யூ எல்லாம் 1 டம்ளர் பால் 2 ஸ்பூன் ஹெல்த் மிக்ஸ்க்கும் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டு எடுக்கும்போது ஒரு 200 ml பால் எடுக்கும்போது என்னென்ன ஹெல்த் நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் இருக்கோ அதுதான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.